ஸோ நம்ம சூப்பர் ஸ்டாரோட கூலி படத்தோட அப்டேட்டு அடுத்த அப்டேட் என்னவா இருக்கும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ தெரிய லெவலில் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்கிட்டு வைப் சாங் ரிலீஸ் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வைபோட அந்த பாட்டை செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் படத்துல இருந்து ஒரு டீசர் ரெடியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டீசர் தான் அப்படின்ற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ்க்கு இன்னும் இந்த 1 மந்த் கேப் இருக்கிறதுனால அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சாங் ஒன்று இறங்கலாம் பூஜையோட ஐட்டம் சம் நம்பர் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கலாந்தீம்பரம் என்ன சொல்லிக்கிறேன்னா அடுத்து வந்து டீசர் கொடுத்துடலாம் ஃபேன்ஸுக்காக. டீசர் கொடுத்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு அந்த செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ படத்தில் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் இருக்கோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியா கொடுத்துருக்காராமா லோகேஷ் கனகராஜுக்கு. அதனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இந்த அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீசர் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும், டீசருக்கான ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணுறான்னு பிளான் பண்ணியிருக்காங்களாமா. இந்த ப்ரொமோ வந்து எப்படி இருக்குது, எப்படி கட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு சாங்கியை பார்த்தீங்கன்னா மறுநாளில் வைபி கிளப்பிட்டு இருக்கு, சோஷியல் மீடியாவே சம்பவம் பண்ணி விட்டுருக்குது. அதே மாதிரி சன் பிக்சர்ஸோட ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு தரமான ஒரு போஸ்டர்ஸ், தரமான ஒரு அப்டேட்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்து கூலி படத்தோட டீசர் அப்டேட் தான் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறோம். அதை சிக்கிட்டு வைப் சாங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட ஒவ்வொரு சீன்ஸ் ஒரு சின்ன சின்ன மொமெண்ட் வந்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான் காமிச்சாங்க. அதே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு படத்தோட பிடிஎஸ் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணாங்க. அந்த பிடிஎஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா திருக்கி விட்டாங்க. இப்போ ட்ரெய்லரில் நம்ம தலைவரோட லுக் எப்படி இருக்கும், அதில் ஆக்டிங் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு வெறித்தனமாக இருக்கும். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெறித்தனமாக வரப்போகுது. சன் பிக்சர்ஸ் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீசரை வந்து தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம், சென்சார்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தியேட்டருக்கெல்லாம் விடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான அப்டேட் தான் வெயிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த அப்டேட் வந்து சன் பிக்சர்ஸ் சைட்லேருந்து அஃபிஷியலாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றின இன்ட்ரெஸ்டான தகவலுக்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.